ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியலில் அடுத்து என்ன நடக்க போது பார்க்கலாம் வாங்க. நம்ம நிலா சரியான முடிவை தான் எடுத்திருக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த கம்பெனியில் நான் வேலை செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, எனக்கு இந்த வேலையே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெசிக்னேஷன் லெட்டரை வந்து அந்த ராகவோட முகத்திலே தூக்கி எறிகிறாங்க நம்ம நிலா. இதை பார்க்கவே ரொம்பவும் சூப்பராக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களாம் நம்ம சேனலை லைக் பண்ணிக்கிங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சரிங்க, இப்போ முதல்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தாக்கா, நம்ம நிலா வேகமாக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வர வழியிலேயே இந்த ராகவ் வந்து நம்ம நிலா கிட்ட சொன்னது, இங்கே பார் நிலா, அந்த சோழனை விட்டுட்டு எங்கூட வந்துரு, நான் உன்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன், உனக்கு சொகுசான ஒரு வாழ்க்கையை வந்து நான் கொடுக்குறேன், நீ எதுக்கு அந்த அத்தனை ஆம்பளைங்க இருக்கிற ஒரு வீட்டில் போய் தங்கியிருக்கணும், ஒரு வசதி இல்லாத அந்த வீட்டில் எதுக்கு தங்கணும், உனக்கு ஹை கிளாஸாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டை நான் புக் பண்ணுறேன், நீ அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து தங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலாவை ரொம்பவும் டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கான். அதுக்கு நம்ம நிலா சரியான ஒரு பதிலடி கொடுத்தாங்க. ஏ ராகவ், போது நிறுத்து, நீ எதுக்கு எனக்கு ரூமு பார்க்கணும், நீ யார் முதல்ல, நீ எனக்கு என்ன வேணும், நான் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஒரு ஸ்டாப், நீ இந்த கம்பெனியோட எம்டி, அவ்வளோதான். இந்த கம்பெனியை தாண்டி போனால் உனக்கும் எனக்கும் எந்த விதமான ரிலேஷன்ஷிப் இல்லை, அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனியில் கூட அதே ரிலேஷன்ஷிப் தான், நாங்கள் வேலை செய்கிற ஸ்டாப், நீ என்னுடைய எம்டி, அவ்வளோதான். மற்றபடி உனக்கும் எனக்கும் எந்த விதமான ரிலேஷன்ஷிப்பும் இல்லை, இது மாதிரி வந்து கிட்ட வந்து பேசுகிற வேலைலாம் வச்சுக்காத எங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து எச்சரிச்சாங்க. ஆனால் இந்த ராகவ் வந்து, என்ன நிலா காமெடி பண்ணிட்டு இருக்கியா, அந்த சோழன்லாம் ஒரு ஆளா, அவன் ஒரு கார் டிரைவர், அவங்ககிட்ட போயிட்டு நீ வந்து கல்யாணம் பண்ணிட்டு இருக்க அப்படி இப்படின்னு சொல்கிற, அதுவும் ட்ராமா கல்யாணம் எனக்கு தெரிஞ்ச பிறகும் கூட நீ இது மாதிரி வந்து மழுப்ப பார்க்குறிய அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராகவ் வந்து எல்லையை மீறி பேசிகிட்டு இருக்க. அந்த ராகவை தள்ளி விட்டு நம்ம நிலா அங்கேருந்து கிளம்பி வராங்க. வர வழியில் இந்த சேரன் தான் வந்து இது மாதிரி இங்கே நடந்தது போலியான கல்யாணம், அப்போது ஒரு ட்ராமா கல்யாணம், நிலாவுக்கும் சோழனுக்கும் டைவர்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறாங்க, அவங்க 2 ஏரிங் போயிருக்கிறாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இந்த சேரன் வந்து சொன்னதாக சொல்லி இந்த ராகவ் வந்து நம்ம நிலாவை ரொம்பவும் கடுப்பேற்றிட்டாங்க. இதனால் நம்ம நிலா ரொம்பவும் கோபம் அடைஞ்சு நம்ம சேரங்கிட்ட வந்து கத்துன்னு கத்துறாங்க. உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா, ஏன் இது மாதிரி பண்ணீங்க, அந்த ராகவ்கிட்ட நான் காலையில் சொன்னேன், இது மாதிரி சோழன் தான் என்னுடைய புருஷன், இதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலைலாம் எங்கிட்ட வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தெளிவாக சொன்னேன். ஆனால் நீங்கள் மதியம் போயிட்டு எனக்கும் சோழன் நடந்தது ஒரு போலியான கல்யாணம், சோழனுக்கும் எனக்கும் வந்து டைவர்ஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படி இப்படி சொல்லி எல்லா உண்மையை சொல்லி வச்சிருக்கீங்க. அந்த ராகவ் என்னை தனியாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தங்கு, இந்த வீட்டில் எதுக்காக தங்குற, அந்த சோழனை விட்டுட்டு வா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படி இப்படி நான் எல்லையை மீறி பேசிகிட்டு இருக்கான், எனக்கு எவ்வளோ அசிங்கமாயிடுச்சு தெரியுமா, எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். ஒரு வார்த்தை எங்கிட்ட வந்து இது மாதிரி வந்து இவன் கேட்குறான், சொல்லட்டுமா வேணாமான்னு எங்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிங்களா, இல்லை சோழங்கிட்டையாவது கேட்டிங்களா, உங்களால் எனக்கு எவ்வளோ பெரிய அவமானம் தெரியுமா, என் வாழ்க்கை இந்த மாதிரியான ஒரு அவமானத்தை நான் பட்டதே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம நிலா வந்து நம்ம சேரன் மேல பயங்கரமா கோவத்தை கொட்டி தீக்குறாங்க. அங்க இருக்கிற யாருக்குமே என்னடா இது, நம்ம நிலா இது மாதிரி வந்து நம்ம சேரன் அண்ணாவை திட்டிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ரொம்ப ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க, ரொம்பவும் சாக்காமல் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம நிலா இந்த ராகவ் பண்ண விஷயம், அந்த ராகவ் எங்கிட்ட இது மாதிரி எல்லையை மீறி நடந்துக்கிட்ட விஷயம், அந்த சோழனை விட்டுட்டு வா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற விஷயம் எல்லாத்தையும் சொல்லி புரிய வச்ச பிறகு தான் நிலாவோட கோவம் நியாயமான கோவம் தான், யாராக இருந்தாலும் இது மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க, சேரண்ணா நீங்கள் பண்ணது தப்புனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவனும் வந்து நம்ம சேரனுக்கு சொல்ல போகிறாங்க. நம்ம சோழன் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம இங்கே இருக்க முடியாது, முதல்ல அந்த ராகவை போய் ஒரு வச்சு வெளுத்து கட்டினா தான் என்னுடைய ஆத்திரம் அடங்கும், நிலா என்னுடைய பொண்டாட்டின்னு சொன்ன பிறகும் கூட அவன் வந்து நிலா கிட்ட வந்து அத்துமாரி பேசியிருக்கானாக்கா அவனுக்கு எவ்வளோ தைரியம், இதுக்கப்புறம் சோழா பொறுத்துட்டு இருக்காதரா பொங்கி எழுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் என்ன பண்ணுறாங்க, நேரடியாக அந்த ராகவோட வீட்டுக்கே போயிட்டு அந்த ராகவை முத்துன்னு போத்துறாங்க. ஏண்டா நிலா என்னுடைய பொண்டாட்டின்னு தெரிஞ்ச பிறகும் கூட அவளே சொல்லியிருக்கிறா சோழன் தான் என் புருஷன் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் கூட நைட்டு 8 மணி வரையும் ஆஃபீஸில் உட்கார வச்சு அவகிட்ட கண்ட கேள்வி கேட்டு அவளை வந்து டென்ஷன் ஆக்கியிருக்க, லவ் டார்ச்சர் பண்ணுறியாடா, அதுவும் என் பொண்டாட்டியே வந்து லவ் டார்ச்சர் பண்ணுறியா, நானே ஒரு ரவுடி என் பொண்டாட்டியே வந்து நீ லவ் டார்ச்சர் பண்ணுறியா, உன்னை சும்மா விட மாட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராகவோட முகத்தில் குத்துன்னு குத்துறாங்க. பார்க்கவே ரொம்பவும் சூப்பராக இருக்குது. முதல்ல நம்ம சோழன் வந்து நின்ன உடனே இந்த ராகவ் வந்து ஓஹோ அந்த நிலா தான் வந்து இந்த சோழன் மூலிமா ஏதாவது ஒரு தகவலை சொல்லியிருப்பா, நேரில் சொல்கிறதுக்கு தயங்கிட்டு இது மாதிரி வந்து இந்த சோழன் மூலிமா சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராக வந்து வா சோழா, நிலா ஏதாவது சொன்னாலா, என் லவ் வந்து ஏற்றுக்கிட்டாளா, அவள் அக்செப்ட் பண்ணிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராகவ் கேட்டுருக்க, ஒரு நிமிஷம் இங்கே வாங்க உங்ககிட்ட கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பக்குவமாக நம்ம சோழன் என்ன பண்ணுறாங்க,
அந்த ராகவனை தனியாக கூட்டிகிட்டு வந்து மொத்துன்னு முத்துறாங்க. ஏன்டா என் பொண்டாட்டியே வந்து எங்கிட்டேருந்து பிரிக்க பார்க்குறியா? என் பொண்டாட்டி தான் தெளிவாக சொன்னாலடா, சோழன் தான் என் புருஷன், இந்த ஜென்மத்தில் சோழன் தான் என் புருஷன் சொன்னால, அதையும் மீறி நீ அவனை விட்டுட்டு வா, உன்னை வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், உனக்கு தனியாக வீடு வாங்கி கொடுக்குறேன் அப்படிலாம் சொல்லி அவன் கேட்டாலடா, என் பொண்டாட்டியை வந்து என்னை விட்டுட்டு வர சொல்கிறதுக்கு நீ யாருடா அப்படி சொல்லிட்டு அவன் மூஞ்சிலே வந்து குத்துறான். இந்த வாய் தானே வந்து என் நிலா கிட்ட தப்பாக பேசினது, என் நிலாவை கல்யாணம் பண்ணிக்கிறதா சொன்னது, என் நிலாவை அவன் ஆளுன்னு சொன்னது அப்படி சொல்லிட்டு அவன் வாயில குத்துன்னு குத்துறாங்க நம்ம சோழன். இதை பார்க்கவே ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க. இன்னொரு பக்கம் நம்ம சேரனுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. அடடா, நம்ம நிலாவுக்கு நம்மளால் இது இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துடுச்சு. நிலா வந்து தெளிவாக சொல்லியிருக்கு. ஆனால் அந்த ராகவ் தான் எங்கிட்ட வந்து பேச்சு கொடுத்து என் வாயிலே வந்து உண்மையை வர வச்சுட்டு இருக்கான். நிலா பிள்ளை தெளிவாக சொல்லியிருக்குது, காலையில் வந்து சோழன் தான் என் புருஷன் சொல்லியிருக்கு. ஆனால் அந்த ராகவ் இதெல்லாம் ஒன்றுமே நடக்காத மாதிரி எங்கிட்ட வந்து அன்னைக்கு வந்து சோழன் வீட்டுக்கு வந்தப்போ சோழன் நிலாவோட மாமா பையன் அப்படி இப்படின்னு சொல்லி என் வாயை கலறி என் வாயிலிருந்து எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டானே அந்த ராகவ். அவன் இவ்வளோ பெரிய கேடியாக இருப்பான்னு எனக்கு தெரியாது. இவ்வளோ மாதிரி அவன் வந்து அவன் கெட்ட எண்ணம் முடிச்சிருந்தாக்கா அவங்ககிட்ட நான் உண்மையை சொல்லியிருக்க மாட்டேன். நிலா அவங்க இது மாதிரி தான் வந்து எங்கிட்ட இருந்து இந்த உண்மையை வாங்கிட்டான். அதாவது நீ வீட்டுக்கு வந்தப்போ சோழனை அவனை வந்து உன் மாமா பையன் சொல்லிட்டு அறிமுகப்படுத்தி வச்சுன்னு சொல்லிட்டு தான் அவன் வந்து எங்கிட்ட வந்து ஆரம்பித்தான். அப்படியே பேசி எல்லா என் வாயிலேருந்து உண்மையை வளரிட்டான். நிலா என்னை மன்னிச்சிருமா, நான் உண்மையாக வந்து உனக்கு இந்த மாதிரி கஷ்டம் கொடுப்பேனா உனக்கே தெரியாதா, என்னை மன்னிச்சிரு நிலா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் ஒரு பக்கம் நிலாவை சமாதானப்படுத்த, என்னதான் இருந்தாலும் நானும் வந்து உங்ககிட்ட வந்து உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சு கேட்டிருக்கக்கூடாது. அந்த ராகவ் கேடித்தனமாக அவன் ஒரு முட்டாள், ஒரு பொம்பளை பொறுக்கி, அவன் வந்து இது மாதிரி தான் பேசியிருப்பான்னு தெரியாமல் நான் உங்களை தப்பாக நினச்சிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா ஒரு பக்கம் நம்ம சேரங்கிட்ட மன்னிப்பு கேட்க, கடைசியில் நம்ம பல்லவன் போதும் 2 பேரும் மன்னிப்பு கேட்டதெல்லாம் போதும், விட்டுடுங்க, வாங்க சாப்பிடலாம். இதுக்கப்புறம் அந்த ராகவை வந்து நம்ம நிலாணி பக்கம் வரவிடாமல் தடுக்கணும், அதுக்கு நான் ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன் சொல்ல, டேய் பல்லவா அதெல்லாம் ஒன்றும் பண்ணாத, நானே வந்து அந்த ராகவுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கணுமோ அப்படி சொல்லி புரிய வைக்கிறேன், நீ ஒன்றும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் வந்து அவங்ககிட்ட சொல்ல, இங்கே பாருங்க அந்த ராகவை நானே சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா ஒரு பக்கம் வந்து இவங்க எல்லார்கிட்டையும் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சோழன் போயிட்டு அந்த ராகவை வந்து மொத்துன்னு மொத்திட்டு இருக்காங்க. இதுக்கிடையில நம்ம நிலா புத்திசாலித்தனமா ஒரு யோசனை பண்றாங்க. நம்ம அந்த கம்பெனியில் வேலை செய்யறதுனால தானே அந்த ராகவ் வந்து நம்ம டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். அந்த கம்பெனியை விட்டு நம்ம நின்றுட்டாக்கா அந்த கம்பெனியோட வேலையை வந்து நம்ம தூக்கி போட்டா ரிசைன் பண்ணிட்டா என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா அடுத்த நாள் ஆஃபீஸுக்கு போறாங்க. ஆஃபீஸுக்கு போகும்போதே கையில் ஒரு ரிசைனேஷன் லெட்டரோடு தான் போகிறாங்க. போயிட்டு அந்த ராகவோட முகத்தை பார்க்குறாங்க. அந்த ராகவோட முகத்தில் காயம் இருக்குது. என்ன ராகவ், இது என்ன சோழனோட வேலையா? நான் தான் சொன்னேன்ல சோழன் தான் என் புருஷன் சொல்லிட்டு, என் புருஷன்கிட்ட வந்து இது மாதிரி சொன்னால் அவன் சும்மா விடுவானா? அது மட்டும் இல்லாமல் அவன் பொண்டாட்டிக்கிட்ட போயிட்டு நீ உன்னோட புருஷனை விட்டுட்டு வான்னு சொன்னால் எந்த புருஷனுக்கு தான் கோவம் வராது. அதனால தான் என் புருஷன் வந்து உன்னை வந்து காட்டுன்னு காட்டியிருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் நான் இந்த கம்பெனியில் வேலை செய்கிறதுனால தானே நீ அட்வான்டேஜ் எடுத்து பேசிகிட்டு இருக்க. இதுக்கப்புறம் அந்த உறவும் இல்லை, இந்த வேலையே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா அந்த லெட்டர் அந்த ராகவோட முகத்துல போறது செமையா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது சொல்லிட்டு உங்களுக்கு ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. சரிங்க, இதுக்கப்புறமும் நம்ம நிலா அந்த ராகவோட கம்பெனியில் வேலை செய்யாமல் அந்த கம்பெனியோட வேலையை விட்டு தூக்கி எறியலாம் அப்படின்னு நினச்சது ரொம்பவும் சரியான ஒரு விஷயம்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதேனும் கருத்து இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.